ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான செஃப் சிதம்பரம் அப்படின்ற ஒரு கன்னட திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லருங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலோடைய டாக்குமெண்ட்ஸை வச்சு கடன் வாங்கியிருக்காருங்க. கடன் கொடுத்தவரை இந்த டைமுக்குள்ள நீ அந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா ஹோட்டலை ஜப்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல கடன் கொடுத்தவருடைய மனைவி ஹீரோக்கு ஃபோனை போட்டு தனியாக மீட் பண்ணி, நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ செஞ்ச அப்படின்னா உன்னுடைய டாக்குமெண்ட்டை நான் சேஃபாக மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலையை செய்ய போய் ஹீரோ ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிறாருங்க. அந்த கொலையை மறைக்க போய் இன்னொரு கொலை வழக்கில் மாட்டிக்கிறாருங்க. அப்படி என்ன அவங்க வேலை கொடுத்தாங்க, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சர் கடையை காட்டுறாங்க. அந்த பஞ்சர் கடைக்காரரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்காவது நிறைய வண்டிங்க என் ஒர்க் ஷாப்புக்கு வரணும், என் கல்லாம் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேகை தூக்கிட்டு கடையை பூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறாருங்க. பஞ்சர் போகிறதுக்கு வண்டிங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு என்னடா இவரு கடையை பூட்டிட்டு கிளம்புறாரு அப்படின்னு பார்த்தா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். ஒரு பையன் நிறைய ஆணிங்களை எடுத்துட்டு ரோட்லலாம் தூவி விடுறாருங்க. அந்த வழியா வர வண்டி வாகனங்கள் அது மேலே ஏறும்போது பஞ்சர் ஆகும். பஞ்சர் போடுறதுக்காக பக்கத்தில் பஞ்சர் ஷாப் இருக்கான்னு தேடும்போது இவருடைய ஷாப்புக்கு தான் எல்லாரும் வருவாங்க. அதன் மூலமா இவர் ரெவன்யூ பார்க்கலாம். இதுதான் இவருடைய பிளானுங்க. அந்த வகையில் வழக்கம் போல ஒரு இடத்துல போய் இந்த ஆணிகளை எல்லாம் தூவி விடும்போது அந்த வழியா வந்த ஒரு கார் ஒன்று அந்த ஆணி மேலே ஏறி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க. காரே ரோல் ஆயிருது. அதை பார்த்து இந்த பஞ்சர் கடைக்காரர் பயந்து ஓடிடுறாரு. அந்த வண்டியில் வந்தவங்க யாரு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். ஒரு ஆர்ஃபனேஜை காட்டுறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆர்ஃபனேஜில் சமையல் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாருங்க. அதே சமயத்தில் சில ரவுடி கும்பல் வந்து அந்த ஆர்ஃபனேஜை ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்காக சமையல் செய்யறதுக்காக வந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் கவனிக்கிறாரு. இந்த ரவுடி பசங்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் செஞ்சு ஒரு லைன்ல இந்த ரவுடி பசங்களையும் இன்னொரு லைன்ல குழந்தைங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாருங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்டே இவங்கெல்லாம் யாரு, எதனால இப்படி வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த மேனேஜர் சொல்றாரு, இந்த ஒரு ஆர்ஃபனேஜை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தானமாக கொடுத்துருந்துருக்கிறாருங்க. ஆனால் அந்த குழந்தைங்களாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. அவங்களோட அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஃபனேஜை உரிமை கொண்டாடிட்டு ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கூடி சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் உங்களை வந்து சேரும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோ இருந்ததுனால அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து இந்த ஆர்ஃபனேஜை காப்பாற்ற முடிஞ்சது. நாளைக்கு நம்ம ஹீரோ இல்லைன்னா கஷ்டம் தான். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த பணத்தை ரெடி பண்ணி சீக்கிரம் இந்த ஆர்ஃபனேஜை ஒரு பொது சொத்தாக மாற்றணும். இப்படி ஆர்ஃபனேஜ் மேனேஜருக்கு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோக்கும் பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குதுங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவினாஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கிட்ட ஹீரோக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட்டோடைய டாக்குமெண்ட்ஸை வச்சு கடன் வாங்கியிருக்கிறாரு. சொன்ன டைமுக்கு இவரால் கடனை கொடுக்க முடியலங்க. அதனால கால அவகாசம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த அவினாஷ் அப்படின்ற மிகப்பெரிய பணக்காரருக்கு மோனா அப்படின்ற மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆர்ட், ஓவியம் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. புதுசாக கண்டக்ட் பண்ண போற இந்த ஆர்ட் கேலரிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆர்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்ற மாதிரி மோனா அவினாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ வராரு. நான் காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனா எழுந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அவினாஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசத்துக்குள்ள நீ பணத்தை கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஹோட்டலை நான் ஆக்குபை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் 1 மந்த் டைம் இருக்கு, அதுக்குள்ள பணத்தை கொண்டாந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த அவினாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு போன போடுறாரு. இந்த மாதிரி நீ கொடுத்த பிளான் படி தான் வந்து ரவுடி பசங்களை எல்லாம் இந்த ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பி வச்சேன், ஆனால் அது சொதப்பிருச்சு, எப்படியாவது அந்த ஆர்ஃபனேஜை என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த அவினாஷ் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ரவுடி பசங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு அந்த ஆர்ஃபனேஜை தான் கண்ட்ரோலில் எடுக்கணும்னு நினைச்சிருந்திருக்காரு. ஸோ ஆர்ஃபனேஜ் மேலே அவருக்கு ஒரு கண் இருக்குது அப்படின்றதும் தெரிய வருது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரப்ட் இன்ஸ்பெக்டர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதும் தெரிய வருதுங்க. அப்படியே கட் பண்ணா விக்கி அப்படின்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த விக்கியும் அவினாஷோடைய மனைவி மோனா இருக்காங்க இல்லையா, 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மோனா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, அதை வந்து உன் புருஷங்கிட்ட காமிச்சு நான் வந்து உன் குடும்பத்தில் குட்டையை கிளப்பிடுவேன், அதனால நான் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். மோனா சொல்றாங்க தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடு அப்படின்ட்டு, நீ பணம் கூட டெலிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ மோனாக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. உடனடியாக ஹீரோக்கு ஃபோனை போட்டு நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா, உன் ஹோட்டல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்டா, சரிங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம மோனா பார்க்கறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாரு. மோனா வந்தவங்க டப்புன்னு காரை விட்டு இறங்கி வந்து அவங்களுடைய கார் பேனட் ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு காருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, காருக்கெல்லாம் ஒன்றாகல, நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால தான் இப்படி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சீக்கிரட்டாக பேசுறதுக்கான அவசியம் என்ன, நீங்கள் தான் டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு தானே வர சொன்னீங்க அப்படிங்கும்போது
ஆமாம், அது போக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு மோனா சொல்கிறாங்க. மோனா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விக்கியை காதலிச்சிருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நெருக்கமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவினாஷ் கிட்ட காமிச்சு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கேட்குற பணத்தை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருந்தாலும் பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண மாட்டான் அப்படின்றதுக்கு என்ன உறுதி? அதனால என் சைடில் இருந்து பேசுறதுக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கணும். நீ என்னோட கணவர்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக பேசிட்டு போனதை பார்க்கும்போது நீ ரொம்ப ஜெனுன்னு தோணுச்சு. இந்த விஷயத்தில் யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என் கண்ணுக்கு நீ தான் தெரிஞ்சேன். அதனால் உனக்கு நான் உதவி பண்ணுறேன், நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்றத பற்றி பேசலான்னு தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு மோனா சொல்கிறாங்க. அதாவது இந்த விக்கியை நீ மீட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ண வச்சு இந்த வேலையை முடிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து டாக்குமெண்ட்டுக்கான பணத்தை கொடுக்கவே தேவையில்ல, டாக்குமெண்ட் உன் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்ல இந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டுக்கே இந்த விக்கியை வர சொல்ல விக்கி பார்த்தீங்கன்னா கல்லையை சாப்பிட்டுட்டே வெளியே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குப்பைத்தொட்டிக்குள்ள விழுந்துருது. அந்த குப்பைத்தொட்டியை எடுத்துட்டு மாநகராட்சி வண்டி அங்கிருந்து கிளம்பிடுதுங்க. பேசிக்கிட்டே கல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் கல்லை தொண்டையில சிக்கி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறான். உடனே ஹீரோ கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. டக்குன்னு விக்கி கண்ணு முழிச்சிட்டு எனக்கெல்லாம் சாவே கிடையாது, அவகிட்ட இருந்து காசு வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு, காசு வாங்கி தரது என்னோடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுனி அவன் வலிக்கு கீழே விழுந்துடுறான். இங்கே பாரு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத, கண்ணை திற, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறோம்ல அப்படிங்கும் போது இவன் கண்ணை திறக்கவே இல்லை, சுற்றியும் பிளட்டாக இருக்குது. அப்போ தாங்க தெரிய வருது இந்த விக்கி வலிக்கு விழுந்து ஸ்பாட்லேயே தலையில் அடிப்பட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. இவன் வலிக்கு விழுந்து செத்து போயிட்டான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, இவர் தான் கொலை பண்ணதான் நினைப்பாங்க அப்படின்ட்டு இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அவரோட பொண்ணோட நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறாருங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே பெட்ரூம்குள்ளே போயிருது, டோரும் லாக் ஆயிருது. உள்ள தான் டெட் பாடியை அவர் வச்சிருந்திருக்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்காக அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ டோரை எல்லோரும் முன்னாடியுமே ஓப்பன் பண்ணால் உள்ள இருக்கக்கூடிய டெட் பாடி எல்லோரும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு இந்த லாக் ஸ்மித் எல்லாம் வச்சு எப்படியோ டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. டோர் கிட்டேயே நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணை அப்படியே வெளியே எடுத்துறாரு. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா டெட் பாடியை பார்க்கல, யாருமே அந்த டெட் பாடியை பார்க்காதனால அப்போதைக்கு ஹீரோ தப்பிச்சிடுறாருங்க. அங்கே கட் பண்ணால் லோக்கல் டானை காட்டுறாங்க. அந்த டான் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கட்டி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த நபர் யார் அப்படின்னா ஒரு செல்ஃபோன் மெக்கானிக்கு. எதற்காக இந்த நபரை கட்டி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டானோடைய பர்சனல் மொபைலில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குதுங்க. அதை ரெடி பண்ணி தர சொல்லி இந்த விக்கி கிட்ட கொடுத்துருந்துருக்காரு. விக்கி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் மெக்கானிக்கா அந்த இடத்துக்கே வர சொல்லி ரெடி பண்ணி தர சொல்லி இருந்திருக்காரு. அந்த ஃபோனில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்கே வச்சே வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி இந்த டான் கேட்டிருந்திருக்காரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அந்த மொபைலில் மைக்கு மட்டும் ப்ராப்ளமாக இருந்திருக்குது. நாளைக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு. அந்த டானோடைய ஃபோன் விக்கிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. விக்கி தான் இந்த டானுக்கு நம்பகமான ஆள். அந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குதாமா. இப்போ விக்கியும் காணாமல் போயிட்டா, அந்த ஃபோனும் காணாமல் போச்சு. எனக்கு அந்த ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வேணும், அதனால தான் இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு இவனை போட்டு அடித்தேன் அப்படின்னு சொல்ல இந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸரும் டானும் கூட ஃப்ரெண்டு தாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எதுக்கு இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த விக்கியோட மொபைலை ட்ராக் பண்ணால் போதும், இருக்கிற இடம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியோட மொபைலை ட்ராக் பண்ணதில் கடைசி லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங் தான் காட்டுது. உடனடியாக இந்த கரப்டட் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த விக்கியோட டெட் பாடியை நம்ம ஹீரோ பேக் பண்ணி பெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்ட்ல மறைச்சு வச்சிடறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோடைய மனைவி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட காஃபி எல்லாம் கேட்கறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த பெட் மேலேயே அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய மனைவி சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி என்னோட ஒர்க்ல நான் அடுத்த லெவலுக்கு போறதா இருக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, நம்ம 2 பேருமே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட முடியல. ஏன்னா பெட்டுக்கு கீழே டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை எப்படி இங்கிருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்றத பற்றின யோசனையே ஓடிக்கிட்டு இருக்கு. நடந்த எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தான் பொண்டாட்டி கிட்ட சொல்லவே இல்லைங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யாருன்னு பார்த்தா இந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் தான். விக்கி எங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. எந்த விக்கி, யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோ சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு செல்ஃபோனை வந்து ட்ராக் பண்ணதெல்லாம் அவன் இங்கே தான் வந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அப்புறம் ரிஜிஸ்டரில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு, மறைக்காத உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோடைய மனைவி சார்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெட்டை தூக்கி காமிச்சிடுறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விக்கியோட டெட் பாடி இருக்குதுங்க. இவன் வலிக்கி விட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டான், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல பலியாளியா நீ கொலையும் பண்ணிட்டு இங்கே மறைச்சும் வச்சிருக்க, இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல நான் எதுவும் பண்ணல சார், அவனாக தான் வலிக்கி விழுந்தான் அப்படிங்கும் போது இதை போய் நீ யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. ஸோ நீ தான் கொலை பண்ணதான் நம்புவாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ஒரு 20 lakhs அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு,
மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. ஆனால் இந்த டானோடைய மொபைல் வந்து அங்கே இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த டானோடைய மொபைல் தான் குப்பையில் விழுந்து மாநகராட்சிக்காரங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இந்த சூழ்நிலையில் மனைவி ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷனில் ஈடுபட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஹீரோ மனைவியோட பர்த்டே, இவர் மறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி விஷ் பண்ணிடுறாரு, மனைவியை சமாதானப்படுத்திடுறாரு. எல்லோரும் பார்ட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. எப்போ இவங்கெல்லாம் கிளம்புறது, எப்போ அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு பிளாங்கெட்ஸ் வேணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஹீரோட மனைவி இந்த மாதிரி பெட்டுக்கு கீழே பிளாங்கெட்ஸ் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அதை எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு போய் பார்த்து பயங்கரமாக ஷாக்காகி கத்த ஆரம்பிச்சிட்றா. அந்த இடத்துக்கு எல்லோருமே அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா அந்த இடத்துல டெட் பாடி இல்லைங்க, இவங்களுடைய வளர்ப்பு நாய் தான் இருக்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாயை கூட கேர் பண்ணாமல் என்ன தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, முதல்ல நாயை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லாட்டி செத்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல மாற்றி ஒழிச்சு வச்சுட்டாருங்க. ஸோ இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கிறாரு. நினச்சபடியே நம்ம ஹீரோ மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து அமுச்சு வச்சிடறாரு. எப்படியோ இவங்க எல்லோருமே கிளப்பி விட்டாச்சு அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ ஹீரோடைய மனைவி ஒரு குண்டை போடுறாங்க, நாம 2 பேரும் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு. எது போலீஸ் ஸ்டேஷனுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு பயப்படுறாரு. அப்போ தான் ஹீரோடைய மனைவி சொல்கிறாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஃப்ரெண்டோடைய புருஷன் வந்து தன்னந்தனம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானா, உயிர் பயத்தை காமிச்சிட்டானா, அதனால அவளுக்கு சேஃப் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போகிறா, துணைக்கு நம்ம 2 பேரும் கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை போட்டு புருஷங்காரன் தனந்தனம் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கூட பார்க்காம. அப்போ பார்த்தீங்கன்னா உன் புருஷனுடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொண்ணோடைய புருஷங்காரன் வேற யாரும் கிடையாது, நம்ம விக்கி தான். ஹீரோடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, கொலை மிரட்டெல்லாம் விட்டுருக்கானா, என் கையில் கிடச்சானா செத்தான் அப்படின்னு சொல்ல அந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் அதான் அவங்க கணவரே முடிச்சிட்டாரே அப்படிங்கும்போது எது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நாளைக்கு அவர் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மனைவி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அவன்லாம் திரும்ப வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அப்படிதாங்க அப்படி இப்படின்னு ஹீரோ சமாளிச்சிடுறாருங்க. அப்புறம் ஹீரோவுடைய மனைவி ஃப்ரெண்டு வந்து தனியாக தூங்குறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனைவியும் கூட போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வந்துடுறாருங்க. இப்போ இந்த டானோடைய அடியாட்கள் 2 பேர்த்த காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் இல்லையா அப்போத்துலேருந்து. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கிறத இவங்க ஒட்டி கேட்குறானுங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட 20 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருப்பார் இல்லையா, அதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டானோடைய அடியாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த ஃபோனுக்காக தான் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த டான் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ வீட்டில் போய் உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. 20 லட்ச ரூபா பணத்தை எப்படி கொடுக்க முடியும், அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்துருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டையே ஒழுங்காக மீட்டுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் நேராக வீட்டுக்கு வந்து 20 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன 20 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சிருந்தியே அந்த கொலை வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன கொலை வழக்கு, என்ன டெட் பாடி, என்ன கேஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாருங்க. என்கிட்டயே நடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அந்த பெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளே டெட் பாடி இருந்ததற்கான எந்த ஒரு தடையுமே இல்லைங்க, பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எல்லா ரூம்குள்ளேயுமே போய் தேடுறாரு, அந்த இடத்துல விக்கியோட டெட் பாடி இல்லை. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஆனால் அது எப்படி பண்ணாருன்னு தெரியலங்க. இப்போ வெளியே வந்து பிரச்சனை பண்ண அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லோருமே என்ன ஏதுன்னு வந்து கேட்குறாங்க. இவர் தான் வந்து என்னை சந்தேகப்பட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஹீரோ கோத்து விட்டுறாரு. இப்போ நான் நிரூபிச்சு காட்டுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அபார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமரா செக் பண்ணலான்னு போனால் விக்கி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்கிறான். வந்தவன் ரிட்டன் கிளம்பியும் போயிருந்திருக்கிறான். அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா அவன் வந்திருக்கான், வந்துட்டு இங்கேருந்து போயிட்டான். நான் ஏதோ கொலை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னை மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உடனே இந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர், என்னோட ஈகோவை நீ டச் பண்ணிட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணாரு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. அவினாஷோடைய மனைவி மோனா டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போனேன். அவங்க அவங்களோட பர்சனல் விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி விக்கி கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண சொன்னாங்க. அப்படி சால்வ் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நானும் சரி சிம்பிளான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்தவன் வலிக்கு விழுந்து செத்து போயிட்டான். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நடந்து போச்சு,
நம்ம நேராக ஸ்டேஷனுக்கு போகலாம், சரண்டர் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை என்னன்னு நீ சரண்டர் ஆக சொல்கிற, அப்படி சரண்டர் ஆன அப்படின்னா குறைஞ்சது 10 வருஷமாவது சிறை தண்டனை கிடைக்கும், நான் சிறையிலேயே என்னோட காலத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, வெளியே இருந்து உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், உன்னை எப்படியாவது எடுத்துருவேன், ஆனால் இது பாவம், இந்த பாவத்தோடையே இருக்கிறது எனக்கு நல்லதாக படலை, நீ சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அல்ல, அதனால என் பக்கம் நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோடைய மனைவியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த டான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த மொபைலை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு நீ அவன்கிட்ட போய் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு இல்லை நான் வேற விஷயமா தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ட்டு. அங்கே கட் பண்ணா இந்த மோனா இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஃபோனை போட்டு உடனடியாக நான் மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள இந்த அவினாஷ் ஒரு மாதிரி படுத்து கிடக்கிறாரு. ஒரு வேளை விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, உங்கள் மனைவி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் எந்த அசைவுமே இல்லாமல் படுத்து கிடக்கிறாரு. அப்போ தான் மோனா சொல்கிறாங்க அவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும், அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நீ இதை பண்ணால் மட்டும்தான் உனக்கு அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இந்த அவினாஷ் எப்படி இறந்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷும் மோனாவும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் மோனா தான் வந்து அவினாஷை காசுக்காக கொலை பண்ணிட்டு தான் நினைப்பாங்க, அவராக இறந்தாருன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம மோனா ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ யோசனை பண்ணுறாரு. நமக்கு கண்டிப்பாக நம்ம ஹோட்டலோடைய டாக்குமெண்ட் வேணும், ஒன்றோ ரெண்டோ தண்டனை ஒன்று தான், சரி இதையும் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மோனாக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மோனாவும் பார்த்தீங்கன்னா இந்த அவினாஷோட டெட் பாடியை மூட்டையில் கட்டிட்டு காரில் கிளம்புறாங்க. அப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த டானோடைய அடியாட்கள் 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பெட்ரோல் இல்லாதனால பாதியிலே நின்றுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை பரிசலெல்லாம் வச்சு இது ஒரு கல்குவாரிக்கில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு, நமக்கான டாக்குமெண்ட் வந்துடும் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோனாவோட மொபைலுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணால் ஒருத்தர் சில ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சு, இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், ஸோ எனக்கு நீ பணம் கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மோனா சொல்கிறாங்க. லாக்கரோடைய பாஸ்வேர்டை கொடு அப்படின்னு சொல்லி அந்த மர்ம நபர் கேட்குறான். ஆனால் மோனா தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் பாஸ்வேர்டு தரல அப்படின்னா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம் அப்படின்னு ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. உடனே பாஸ்வேர்டை கொடுக்க அந்த மர்ம நபர் பார்த்தீங்கன்னா லாக்கரில் இருக்கிற மொத்த பணத்தையும் ஆட்டை போட்டு கிளம்பிடுறாருங்க. சரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா இன்னொரு பிரச்சனைங்க. இந்த டானோடைய அடியாட்கள் 2 பேரும் மோனாவையும் ஹீரோவையும் கடத்தி கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. இந்த டான் மிரட்டுறாரு அந்த மொபைலை கொடுத்துரு அப்படின்ட்டு. எந்த மொபைல் அப்படின்னு சொல்லி கேட்க, விக்கி கொண்டாந்தானே அந்த மொபைலு, விக்கி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த டானோடைய சீக்ரெட் அடங்கிய அந்த மொபைலை பற்றின எந்த விஷயமே நம்ம ஹீரோக்கு தெரியாதுங்க. ஹீரோ தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ விக்கி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நீ செஞ்ச பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு பாராட்டுறாரு. ஹீரோ ஒரு மாதிரி சைஸாக சிரிக்கிறாரு. அப்போ தாங்க தெரிய வருது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விக்கியை தான் துண்டு துண்டாக வெட்டி பிரியாணி ஆக்கி எல்லோருக்கும் சர்வ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டானோட அடியாட்கள் கூட சண்டை போட்டு அங்கே அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோவும் மோனாவும் தப்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கரப்டட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை விட்டுறதா இல்லைங்க. ஹீரோவும் மோனாவும் தப்பிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. கன்னெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் மோனாவும் பார்த்தீங்கன்னா காரில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா, அந்த பஞ்சர் கடைக்காரரு அவரோட வியாபாரத்துக்காக ரோட்டில் கொண்டாந்து ஆணியெல்லாம் போட்டுட்டு போவார். அப்போ வேகமாக ஹீரோ காரை ஓட்டிட்டு வருவார். அந்த ஆணி மேலேயே அந்த கார் ஏறி பயங்கரமாக ரோல் ஆகி அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பஞ்சர் கடைக்காரர் இதை பார்த்து பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த ஒரு ரோட்டில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்து வாடா வெளியே வா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுவார். ஸோ மோனாக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. ஹீரோ மட்டும் அந்த காரை விட்டு வெளியே வருவார். அதாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. இந்த கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, நீ என்னோட ஈகோ டச் பண்ணிட்ட, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு. உண்மையிலேயே இந்த அவினாஷ் எப்படி இறந்தான் தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாருங்க. ஆக்சுவலாக அவினாஷ் பெட்டில் இறந்து போனதாக தானே மோனா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த விக்கியோட பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து இந்த அவினாஷ்க்கு அமுச்சு வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்த்து அவினாஷ் செம்ம கான்ல நம்ம மோனாவோட கழுத்தில் உயர போட்டு இறுக்கி யார் இந்த விக்கி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டையில் பின்னாடி வரும்போது செவுத்தில் இடிச்சு அந்த இடத்துல அவினாஷ் இறந்து போயிருப்பாரு. அப்போ இந்த மோனா பார்த்தீங்கன்னா கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோனை போட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலான்னு கேட்கும்போது நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த டாக்குமெண்ட்டுக்காக உதவிக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு ஹீரோ வச்சு அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண வச்சு ஹீரோவை இந்த வழக்கில் ஃப்ரேம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரை அவரோட ஈகோ தீர்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருந்திருக்கிறாரு. மோனா கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் எல்லாம் கூட பேசிக்கிட்டாருங்க. மோனாவும் அந்த பணத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியாக வந்த லாரி வந்து இந்த இன்ஸ்பெக்டர் மேலே அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கே கட் பண்ணா இந்த டானோடைய அடியாட்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டயர்டாகி உட்காருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய
எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் உடஞ்சு கிடக்கும். பார்த்தா ஒரு மொபைலும் கிடக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா அது பாஸோடைய ஃபோனு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். இந்த ஃபோனை கொண்டு போய் பாஸ் கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த ஃபோனுக்காக தானே இவ்வளோ பிரச்சனை, அப்படி இந்த ஃபோனில் என்னதான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஸோ அதில் ஒரு வீடியோ இருந்திருக்குது. அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா லேடி கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை பெண்ணாகவே உணர்ந்திருக்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவர் வீடியோவை எடுத்து வச்சு அப்பப்போ ரசிச்சுக்கிட்டு இருப்பார் போல். அந்த வீடியோ வெளியே வந்துருச்சுன்னா இவரோட மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை அதிரி புதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கே கட் பண்ணால் லாரியில் அடிபட்ட இன்ஸ்பெக்டர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலமையில் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு கிட்ட போய் உட்காந்துட்டு ஹீரோ தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. ஆக்சுவலாக இவர் செஃப்பு தான், இருந்தாலும் ஒரு டெட் பாடியை வந்து கட் பண்ணி பிரியாணி போடுற அளவுக்கு நான் ரொம்ப மோசமான ஆளெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த டெட் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்ற கதையை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாருங்க. இவருடைய அப்பார்ட்மெண்ட்டோடைய மாடிக்கு இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஹீலியம் பலூனில் வச்சு அந்த டெட் பாடியை கட்டி விட்டாருங்க. அந்த பலூன் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டெட் பாடி எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமராலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவன் போட்டிருந்த அதே ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிட்டு பைக்கில் வெளியே போகிற மாதிரி சிசிடிவி கேமராவில் ஒரு ரெக்கார்டட் எவிடன்ஸை ரெடி பண்ணிட்டாரு. அதையெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி மாற்றி விட்டு, ஆல்ரெடி இந்த விக்கின்றவன் என்னை பார்க்கறதுக்காக வந்துட்டு வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிருந்துருக்கிறாருங்க. அதே சமயம் இந்த மோனாவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து ஹீரோ ஃப்ரேம் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஹீரோக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க. எப்படின்னா, இந்த மோனா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வருவார் இல்லையா, அப்போது இப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு வர போகிறீங்களா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ மோனா மொபைல் அங்கேயே விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த மெசேஜை ஹீரோ பார்த்துருவாருங்க. ஸோ அதை வச்சு இந்த மோனாவும் இன்ஸ்பெக்டரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மோனாவை கூப்பிட்டுட்டு டெட் பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பாரு. அப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு மர்மநபர் பிளாக்மெயில் பண்ணார் இல்லையா, அந்த மர்மநபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோவுடைய மனைவி தான். இவ்வளோ கூட அவ்வளோ கூடலாம் கேட்க வேணாம், லாக்கர் பாஸ்வேர்டையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனா கிட்ட லாக்கர் பாஸ்வேர்டு கேட்டு மிரட்டுற மாதிரி ஒரு சீனை ஹீரோ கிரியேட் பண்ணியிருக்காரு. ஹீரோவுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா வாய்ஸை மாற்றி அப்படியே மிரட்டி இருந்திருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் இருந்து லாக்கர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல லாக்கர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கிற 4 கோடியை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து எஸ் ஆயிட்டாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கும் போது இன்ஸ்பெக்டரும் பயங்கர ஷாக்காகி இறந்து போகிறாரு. இந்த சூழ்நிலையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆர்ஃபனேஜை பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்ஃபனேஜ் வாசலில் வச்சுட்டு வந்துடுறாரு. யார் வச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிடுறாரு. அந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய மேனேஜரை எடுத்து அங்கே வர குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு தேவை பணமெல்லாம் கிடையாதுங்க, அவருடைய ரெஸ்டாரண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான். அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஹீரோ அவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்ப வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய மனைவிக்காக ஸ்பெஷலாக சாப்பாடெல்லாம் சமைச்சு இவங்க பழையபடி இவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மோனா கிட்டேருந்து கால் வர மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோ சிரிக்கிறாரு. ஸோ மோனாவோட நிலைமை என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட சொல்லாமே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.